Dear students, in this video we are going to learn the second sum, first subdivision from the exercise 9.3. Evaluate the following integrals using properties of integration. So properties நிறைய properties இருக்கு நமக்கு. அந்த properties யூஸ் பண்ணி நம்ம integration சால்வ் பண்ண போறோம். So இங்க question வந்து integral -5 to +5 x into cos of e power x minus 1 by e power x plus 1 into dx. Question எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா minus a2 plus a f of x dx இந்த ஃபார்மேட்ல இருக்கு. So இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா we have to check whether the given function is odd or even. Integral minus a2 plus a இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இன்டெக்ரல் மைனஸ் a2 plus a, அதாவது இங்கே இருக்கிற லிமிட்டும் இந்த லிமிட்டும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சேமாக இருக்கும், பட் மைனஸ் ப்ளஸில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை எடுத்துன்னு போய் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன் நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது ஃபுல்லாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு முதல்ல பேர் வச்சுக்கணும். இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் இடத்துல மைனஸ் எக்ஸ் cos of e power minus x minus 1 by e power minus x plus 1. e power minus x எப்படி எழுதலாம்னா 1 by e power x minus 1 by e power x plus 1 இந்த e power minus x. ஸோ இங்கே LCM எடுங்க. 1 minus e power x by e power x by 1 plus e power x by e power x. இந்த ரெண்டு e power x கேன்சல் ஆகிடும், டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1 minus e power x by 1 plus e power x அப்படின்னு வரும். minus x into cos 1 minus e power x by 1 plus e power x. பட் இந்த கொஸ்டின் கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க என்ன நடந்திருக்கு, இங்க ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. e power x minus 1ன்னு இருக்கு, பட் 1 minus e power xன்னு இருக்கு. ஸோ நம்ம இந்த கொஸ்டினே வரணுன்றதுக்காக நான் இங்கேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். இந்த நியூமரேட்டர்ல இருந்து மட்டும் ஒரு மைனஸை காமனாக எடுத்தோம்னா மைனஸ் e power x minus 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா e power x minus 1 by denominator 1 plus e power x ப்ளஸ்ல நம்ம எப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம். a plus b equal to b plus a. ஸோ அதனால e power x plus 1 அப்படின்னு மாற்றி எழுதியாச்சு. நம்ம படிச்சிருப்போம் cos of minus theta. what is cos of minus theta? plus cos theta அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ cos of minus இது ஃபுல்லாக நம்ம தீட்டாவை அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா cos of minus theta என்ன ஆகிடும், plus cos theta வந்துடும். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும், இந்த டேர்மில் உள்ள மைனஸ் போயிடும். இப்போ cos of e power x minus 1 by e power x plus 1. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக யார் பாருங்க, அகைன் நமக்கு இந்த கொஸ்டின் f of x அசியூம் பண்ணாலும் அது அப்படியே வந்துருச்சு. ஸோ f of minus x is equal to minus f of x அப்படின்னு வந்தால் then the function is odd. இல்லை சார் எனக்கு f of minus x is equal to plus f of x அப்படியே கரெக்டாக வந்துச்சுன்னா மைனஸ் இல்லாமல் it is even. இதுவே f of minus x is equal to minus f of xன்னு வந்தால் this is odd. ஸோ எனக்கு odd கண்டிஷன் வந்திருக்கு. odd கண்டிஷன் வந்தால் நம்ம இன்டெகிரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுற வேண்டியதுதான். இஃப் இட் இஸ் ஈவன்னா தான் நம்ம அதை வேற ஒரு கன்வர்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 0. தேங்க்யூ.